ஹாய் மக்களே வணக்கம். இன்றைக்கி நம்ம ஷார்ட்ஸில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நாட் வந்து த்ரெட் வச்சு எப்படி மெல்லிஸான நாட் வந்து தயார் பண்ணுறது அப்படின்னு சொல்லி இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். அதாவது நம்ம நாட்டை அடிக்கிறதுக்கான நூல் வந்து இது தான் எடுத்துருக்குறோம். இது வந்து நல்ல மெல்லிஸான நாட் வேணும் அப்படின்னா அந்த நூலை வச்சு அடித்து திருப்புறது எப்படின்றத இப்போ வந்து பார்ப்போம். அந்த நாட் வந்து ரெடி பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம வந்து நண்டுக்கால் வந்து ஒன் சைடு, அதாவது ஒரு இது இருக்கிற நண்டுக்காலை வந்து நம்ம மாற்றிடணும். டபுள் குள்ளதை வைக்கக்கூடாது, ஒன் சைடு புட் தான் நம்ம வந்து மாட்டணும். மாட்டிட்டு கிராஸ் பீஸ் எடுத்துக்கோங்க. ஸ்ட்ரெயிட் பீஸ் வச்சு அடிக்கக்கூடாது, கிராஸ் பீஸ் அடிச்சுட்டு இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த மாதிரி த்ரெட்டை சென்டரில் வச்சுட்டு ஃபஸ்ட்டு ஒரு ஸ்ட்ரெயிட் தையல் வந்து அந்த நூல் வந்து உருவி வராமல் இருக்கிறதுக்காக இந்த மாதிரி போட்டுட்டு அந்த நூலுக்கிட்ட அப்படியே இலையாடிடுங்க. இலையாடிட்டு விட்டுறணும். விட்டுட்டு இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா, அதாவது இந்த இடத்துல ஃபஸ்ட்டு ஆரம்பிக்கும் போல் அகலமாக ஆரம்பிங்க. த்ரெட்டை ஒட்டி தைக்கக்கூடாது. ஆரம்பிச்சுட்டு கொஞ்சம் தூரத்துக்கு வந்து ஒரு மீடியமாக கொண்டு வந்துட்டு அதுக்கப்புறம் என்ன செஞ்சுருங்க, த்ரெட்டை ஒட்டி நெருக்கி வந்து அடிக்க ஆரம்பிச்சிருங்க. அப்படியே ஃபுல்லாக கிளாத் ஃபுல்லாக நெட்டுக்க த்ரெட்டை உள்ளே விட்டு இந்த மாதிரி அடிச்சிடணும். இப்போ வந்து ஃபுல்லாக அடித்தாச்சு. அடித்து முடிச்சுட்டு இப்போ எப்படி த்ரெட்டை வெளியில் எடுக்கணும் அப்படின்றத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து நூலை வந்து இந்த மாதிரி துணி வந்து உள்ளே போகிற மாதிரி எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு அதுக்கப்புறமா இந்த மாதிரி பைய இழுங்க. த்ரெட் வந்து அப்படியே உள்ளே இருந்து வெளியில் வர ஆரம்பிச்சிடும். இந்த மாதிரி ஃபுல்லாத்தையும் இப்படி வெளியே வந்ததும் இந்த த்ரெட்டை கட் பண்ணி எடுத்துடணும். கட் பண்ணி எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா அப்படியேவும் ஒருவனா சர்ன்னு வந்து வந்துடும். பாருங்கள் எவ்வளவு மெல்லிஸான நாட் வந்து ரெடி ஆயிடுச்சுன்னு. இதே மாதிரி உங்களுக்கு மெல்லிஸான நாட் வேணும்னா இதே மெத்தடில் வந்து நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ இந்த நூல் வச்சு ஒரு அருமையான நாட் வந்து ரெடி பண்ணியிருக்கோம். இது எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நீங்களும் ட்ரை